எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இன் காமர்ஸ் சப்ஜெக்ட் February 2025 டைம் டேபிள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கூடவே டோட் ரிலீஸ் பண்ண டைம் டேபிள். ஓகேங்களா, இது உங்களுடைய ஹால் டிக்கெட்லையுமே வந்து இந்த டைமிங்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஓவராலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து முந்தா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 15ஆம் தேதியிலேருந்து சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் தமிழ் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. இந்த டைம் டேபிள் பிரகாரம் தான் வந்து நடந்துருந்துச்சு. இப்போது ஷார்ட் அண்ட் ஜூனியர் சீனியர் இன்டர் கிரேட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி கொஞ்சம் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. எஸ்பெஷலி ஜூனியரில் வந்து செகண்ட் பேப்பர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டைம்லேயே வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகி இருக்குது. ஸோ எந்த டைமிங்கில் எது ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட் பேப்பர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் பேப்பர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் தமிழ் எக்ஸாமினேஷன்ஸ் தான் வந்து நடக்கும். சரிங்களா, இந்த வாரம் சாட்டர்டே 22/2/2025 சாட்டர்டே ஜூனியர் எக்ஸாமினேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். ஜூனியருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பர் தான் வந்து நடக்கும். இதுக்கு முன்னாடி 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 8:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் செகண்ட் பேப்பர் வந்து நடக்க போகுது. அப்புறம் 10:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா 10:45 ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் கொடுத்தாங்க இல்லையா, அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இதே டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜூனியர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, 12:30 12:35 வரைக்கும் கண்டென்சேஷன் டிக்டேஷன் வந்து இருக்கும். 12:37 12:41 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேஷன் டிக்டேஷன் இருக்கும். ரெண்டுமே அப்படியே ஒரே ஆடியோ தான். சரிங்களா, ஒரு 2 நிமிஷம் நடுவில் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் எலாபரேஷன் டிக்டேஷன் வந்து கண்டினியூ ஆகும். ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் அதுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா 1 மணிலேருந்து 3:15 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கண்டென்சேஷன் எலாபரேஷன் நோட்ஸ் வந்து எழுதுறதுக்காக. சரிங்களா, அதுக்கப்புறமா 3:45 3:52 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் வந்து இருக்கும். 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. நடுவில் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. இந்த ஷெட்யூல் பிரகாரம் தான் அவங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்களானே ஒரு டவுட் வந்து வருது. எதுவாக இருந்தாலும் நம்ம அப்டேட் வந்து பார்க்கலாம். என்ன ஹால் டிக்கெட்டில் வரப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் சீனியர் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23/2/2025 சண்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் எக்ஸாமினேஷன் தான் வந்து நடக்க போகுது. செகண்ட் பேப்பர் வந்து நடக்கும். அதே மாதிரி 8:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. எத்தனை மணிக்குன்னா 10:30 10:37 வரைக்கும். அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 10:45 11:45 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்மீடியட் எக்ஸாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா 12:15 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 12:00 12:19 வரைக்கும் 12:15 12:19 வரைக்கும் எலாபரேஷன் டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, 12:30 2:15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேஷன் நோட்ஸ் எழுதுறதுக்கும் தென் அதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, தென் அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா 3:15 4:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு. சரிங்களா, அதுக்கப்புறமா ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் 12:15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5 நிமிஷம் டிக்டேஷன் கண்டென்சேஷன் டிக்டேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா 12:30 2 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சேஷன் அண்டு அதுக்குள்ள கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு டைம். ஓகேங்களா, ஒரு 1.5 மணி நேரம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:15 4:45 வரைக்கும். ஓகே, இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர், தமிழ் ஜூனியர், இங்கிலீஷ் சீனியர், இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் ஜூனியருக்கு உண்டான டைம் டேபிள். தமிழ் சீனியரை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து 1/2 மணி நேரம் தான் கேப் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் மேபி எதனா சேஞ்சஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஹால் டிக்கெட் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறமா டைப் ரைட்டிங்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஷெடியூலு. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அட்டாச் பண்ணுறேன், லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டைமில் தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹால் டிக்கெட் வந்த உடனே நம்ம சேனலுமே அப்டேட் பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு போல் வந்து ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். சரிங்களா, கரெக்டான ஹால் டிக்கெட்.
ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கிற ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். எதுனா அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து கண்டினியூஸாக சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.